ஒரு சின்ன பையன் சம்மர் லீவில் அவனோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருந்தான். அந்த பையன் அவன் தாத்தாவோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். டெய்லியும் 2 பேரும் சேர்ந்து விளையாடுறாங்க. ஒரு நாள் அந்த சின்ன பையன் தாத்தா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான். நான் பெரியவனாகும் போது வெற்றி பெற்ற மனிதராக இருக்க வேண்டும் தாத்தா. வெற்றி பெற என்ன பண்ணணும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு தாத்தாவும் சொல்கிறது என்ன, காட்டுறேன் வான்னு சொல்கிறாரு. அந்த சின்ன பையனை பக்கத்தில் இருந்த ஒரு தாவரியல் தோட்டத்திற்கு கூட்டும் போயிட்டு 2 சிறிய செடிகளை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. ஒன்று வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குடுவையில் நடு, இன்னொன்று வெளியில் தோட்டத்தில் நடு அப்படின்றாரு. அந்த சின்ன பையனும் செடிகளை நடுறான். இந்த 2 செடியில் எது எதிர்காலத்தில் சிறப்பாக வளரணும்னு நீ நினைக்கிறான்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. அதுக்கு அந்த சின்ன பையன் லைட்டாக யோசிச்சுட்டு, வீட்டில் இருக்கிற செடி தான் நல்லா வளரும், அது எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் வெளியில் இருக்கிற செடியோ வெயில், புயல், விலங்குகளால் பாதிக்கக்கூடும். அதனால் உள்ளே இருக்கிற செடி தான் நல்லா வளரும்னு நான் நினைக்கிறேன். தாத்தாவும் சிரிச்ச முகத்தோடு பார்க்கலான்னு சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சின்ன பையன் அவனோட ஊருக்கு போயிடுறான். போயிட்டு 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் தாத்தாவை சந்திக்க வரான். வந்த உடனே அந்த சின்ன பையன் கேட்குறான், தாத்தா, கடந்த முறை நான் உங்களிடம் வெற்றி பெறும் ரகசியத்தை கேட்டேன், ஆனால் நீங்கள் சொல்லவே இல்லை. இந்த முறை கண்டிப்பாக சொல்ல வேண்டும்னு சொல்கிறான். தாத்தாவும் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி நட்ட செடிகளை பார்க்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பார்க்கலாம் சொல்லிட்டு அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்கிறான். அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற செடியை பார்க்குறாங்க. ஒரு சிறிய மரமாக வளர்ந்துருந்தது. அப்புறம் வெளியில் நட்டிருந்த செடி போய் பார்க்கலாம்னு சொல்லி போகிறாங்க. அதை பார்த்து தான் அந்த சின்ன பையன் ஆச்சரியப்படுறான். ஏன்னா அது மிகப்பெரிய மரமாக வளர்ந்துருந்தது. சொல்லுப்பா, இந்த 2ல் எதை வளர்ந்தது, எது வெற்றிகரமானது தாத்தா கேட்குறாரு. வெளியில் இருந்த மரம் தான். ஆனால் தாத்தா, இது எப்படி சாத்தியம்? அந்த மரம் பல அபாயங்களை சந்தித்து இருக்கும், ஆனாலும் இது இவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துருக்குதுன்னா எப்படி அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் கேட்குறான். ஆமாம், வெளியே இருந்த மரம் பல சவால்களை சந்தித்தது, ஆனால் அந்த சவால்கள் தான் அதை வலிமையாக்கின. பிரச்சனைகள் அதன் வேர்களை ஆழமாகவும் வலிமையாகவும் செய்தது. அதனால தான் இப்போது சிறிய புயல் கூட அதை அசைக்க முடியாது. வீட்டுக்குள்ளே இருந்த மரம் பாதுகாப்பாக இருந்தது, ஆனால் அதற்கு அதிக வளர்ச்சி இல்லை. ஏன்னா அது எந்த சவாலையும் எதிர்கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா அந்த சின்ன பையனை பார்த்து, கவனமாக கேட்டுக்க, லைஃப்பில் எப்பவுமே சுகமான முடிவுகளை மட்டுமே எடுத்தால் நீ விரும்பிய அளவிற்கு வளர முடியாது. ஆனால் இந்த உலகம் தரும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருந்தால் எந்த இலக்கையும் அடையலாம். பிரச்சனைகளை தடைகள்னு நினைக்காத, அது வெற்றியின் படிகளாக பாரு. சின்ன பையன் பெருமூச்சு விட்டுட்டு அந்த மரத்தை பார்த்து தாத்தாவோட ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டான். லைஃப்பில் நம்ம எதிரியாக கருதும் தடைகள் தான் நம்ம வலிமையாக்கி வெற்றியாளராக மாற்றும். லைஃப் ஒரு சாகசம் போன்றது. அதில் பல திருப்பங்களும் சிக்கல்களும் இருக்கும். அது பாதியை மறிக்கும் தடைகள் போல தோன்றினாலும் உண்மையில் அது தீர்க்க வேண்டிய புதிர்கள் தான். விளையாட்டில் சவால்களை தீர்க்கும் ஆனந்தம் எப்படியோ லைஃப்பும் அதே மாதிரி தான். அதனால் சவால்களை பார்த்து பயப்படாத, அதை வென்று வாழ்க்கையில் முன்னேறு. ஸோ இதோட இந்த கதை முடியுது.